2002 குஜராத் கலவரத்தின் போது கர்ப்பிணி பெண்ணான பில்கிஸ் பானு கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 11 குற்றவாளிகளை குஜராத் அரசு முன்கூட்டியே விடுதலை செய்த உத்தரவை உச்சநீதிமன்றமும் ரத்து செய்துள்ளது. குற்றவாளிகளுக்கு குஜராத் அரசு உடந்தையாக செயல்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ள நீதிபதிகள் முன் விடுதலைக்காக 2022 உச்சநீதிமன்றத்தையே ஏமாற்றி உத்தரவு பெறப்பட்டுள்ளதாகவும் காட்டமாக கூறியுள்ளது. 11 குற்றவாளிகளை முன் விடுதலை செய்த குஜராத் அரசின் முடிவை எதிர்த்து அவர்களால் பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதிகள் பி. நாகரத்னா, உஜ்ஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று பரபரப்பு தீர்ப்பை வழங்கியது. பில்கிஸ் பானு வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்த குஜராத் அரசின் உத்தரவை ரத்து செய்த நீதிபதிகள் அம்மாநில அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். பில்கிஸ் பானு வழக்கு மராட்டியத்தில் நடைபெற்றதால் 11 பேரை விடுவிப்பது குறித்து மராட்டிய அரசுதான் முடிவெடுக்க முடியும் என்ற நீதிபதிகள் குற்றவாளிகளை குஜராத் அரசு முன் விடுதலை செய்தது செல்லாது என கூறியுள்ளனர். இவ்வழக்கில் மராட்டிய அரசின் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு குஜராத் செயல்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள நீதிபதிகள் குற்றவாளிகளை முன்கூட்டியே விடுதலை செய்ய குஜராத் அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறினர். இவ்வழக்கில் குஜராத் அரசு குற்றவாளிகளுக்கு உடந்தையாக செயல்பட்டுள்ளது என்று உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. குற்றவாளிகளின் முன் விடுதலை மனுவை பரிசீலிக்க குஜராத் அரசுக்கு 2022 உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவும் தவறானது என்ற நீதிபதிகள் மோசடியான வழிமுறைகள் மற்றும் உண்மைகளை மறைத்து அந்த உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக கூறினர். பாதிக்கப்பட்ட பெண்ணின் உரிமையை காப்பது மிகவும் முக்கியமானது என்ற நீதிபதி நாகரத்னா, பெண்களுக்கு எதிரான கொடூரமான குற்றங்களை மன்னிக்க அனுமதிக்க முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். சிறை தண்டனை என்பது குற்றவாளிகளை திருத்தவே என்ற வாதம் இந்த வழக்கிற்கு பொருந்தாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். எனவே பில்கிஸ் பானு வழக்கில் முன் விடுதலை செய்யப்பட்ட 11 குற்றவாளிகளும் 2 வாரங்களுக்குள் சரணடையுமாறு நீதிபதிகள் பி. நாகரத்னா, உஜ்ஜல் புயான் ஆகியோர் அமர்வு ஆணையிட்டுள்ளது. பில்கிஸ் பானு வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள இந்த அதிரடி தீர்ப்பு குஜராத் அரசுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.